அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உலகத்திலே நிலத்தில் வாழும் உயிர்கள், நீரில் வாழும் உயிர்கள், வானத்திலே பறக்கக்கூடியன என்று இப்படி பெரும்பான்மை உயிரினங்களை அவைகள் இயங்கக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்றாற்போலே பிரிக்கிறோம். இதை கடந்து நீரிலும் கூட ஆழ்கடல் வரையிலும் செல்லக்கூடிய உயிரினங்கள், நிலத்திலும் கூட நிலத்தை தோண்டிக்கொண்டே போய் புதைந்த இடங்களிலே வாழக்கூடியவை என்று இவை பல்தரப்பட்டனவாக இருக்கின்றன. 84,100,000 கோடி உயிரினங்கள் என்ற ஒரு கணக்கை இதிகாச புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த விதத்தில் அடர்ந்து படர்ந்து விரிந்திருக்கும் இந்த உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பலதரப்பட்டனவாய் உயிரினங்கள் மிகச்சிறிய அளவிலிருந்து ஆகப்பெரிய அளவு வரையிலுமாய் வளர்ந்திருக்கின்றன. புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாய் என்று மாணிக்கவாசகப் பெருமான் சிவபுராணத்தில் சொல்லும் இந்த அளவிலே பலதரப்பட்ட உயிரினங்களும் ஒவ்வொன்றும் பிறந்தும் இறந்துமாய் இயங்கக்கூடிய இந்த உலகம் தான் கண்டடையப்பட்ட நாளிலிருந்து அதற்கொரு நாள் கணக்கை நம்மால் சொல்ல முடியாது. எத்தனையோ லட்சம் கோடி யுகங்களாக கடந்து வந்திருக்கும் இந்த பாதையிலே பல்வேறு உயிரினங்கள் தோன்றியும் மறைந்தும் இருக்கின்றன. இப்போதும் கூட புதைபொருள் ஆராய்ச்சியின் போது மிகப்பெரிய அளவிலான யானை போன்ற வடிவங்கள், டைனோசர் என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள் இவைகளெல்லாம் வாழ்ந்ததற்கான தடயங்களும் அவைகள் விட்டு சென்ற எச்சங்களும் கண்டடையப்பட்டு அவற்றின் மூலம் இந்த பெரிய அளவிலான மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாம் எப்படி இயங்கின என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவரங்களும் ஜங்கமங்களாக அறியப்படும் உயிரினங்களும் இவைகள் இயைந்துத்தான் இந்த உலகத்தை நடத்தி வருகின்றன. அந்தந்த அளவிலே அவைகள் வாழ்ந்த காலத்தில் அவைகளுக்கு தேவையான உணவாக மற்றொரு உயிரினத்தையோ அல்லது தாவரத்தையோ நம்பி இருந்து வந்திருக்கின்றன. அவற்றில் மாறுபாடு ஏற்பட்டு விட்டால் ஒரு உயிரினமே தான் அழிந்துபட்டு போகக்கூடிய மிகவும் கடுமையான சூழல் வந்துவிடும் என்ற அளவில்தான் இங்கே இயற்கை தன்னை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த விதத்தில் நீரும் நிலமும் சந்திக்கக்கூடிய கரைப்பகுதிகளிலே வாழக்கூடிய உயிரினங்கள் என்று தனியே அது ஒரு உலகம் போலே இருக்கின்றது. அந்த மெலிதான பிரிவுக்கோட்டிற்கு வலமும் இடமுமாய் மாறி மாறி வாழக்கூடியவைகளாக ஆமைகளை நாம் அறிகிறோம். வடமொழியிலே ஆமைகளுக்கு கச்சபம் என்று பெயர். கச்சம் என்று சொன்னாலே அது கரையை குறிப்பது. கரையிலே, தண்ணீர் கரையிலே அதையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு வசிப்பன. ஆகையால் அவைகளுக்கு கச்சபம் என்று பெயர் ஏற்பட்டன. ஆமைகள் என்று பொதுவாக நாம் சொன்னாலும் அவற்றிற்குள்ளே பலதரப்பட்ட வகையைச் சேர்ந்தவைகளாக இந்த ஆமைகள் இருக்கின்றன. அவைகள் வாழும் காலம், அவைகளினுடைய வேகம், அவை நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்று இவை பல நிலைகளிலும் பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் அதற்குரிய நிலையிலே வாழ்ந்து வரும் வரையில் அவைகளால் இயற்கைக்கு தரப்பட வேண்டிய கொடைகளை அவை வழங்கி வருகின்றன என்ற அளவில் அந்த கணக்கை நாம் கொள்கிறோம். பெரும்பாலும் கரைகளிலே வசிப்பதாலே இந்த ஆமைகளுக்கு நிலமோ நீரோ இரண்டில் எது மாசுபட்டு போனாலும் ஏதோ ஒரு விதத்திலே அவைகளுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சாமான்யமாகவே இவைகளுக்கு வயசு, இதுகள் வாழக்கூடிய அந்த காலம் மிகவும் நீளமானதாக இருக்க பார்க்கிறோம். சில ஆமை வகைகள் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து உயிர் வாழக்கூடியவைகளாக இருக்க பார்க்கிறோம். அவைகளுக்கென்று இறைவன் மிகவும் வேறுபட்டதாய் ஒரு உடலமைப்பை கொடுத்திருக்கிறான். ஆமை ஓடு, அதுதான் அவற்றினுடைய பலமே. தன்னுடைய முதுகிலே ஒரு பெரிய ஓட்டை தான் சுமந்து கொண்டு அதற்கு வெளிப்புறத்திலே எட்டி பார்க்குவது போல் ஒரு தலையும் கழுத்தும் கொண்ட பகுதியும், முன்னிரண்டு கால்களும் பின்னிரண்டு கால்களுமாக மெதுவாக ஊர்ந்து செல்வதற்கான வசதியும், அதே நிலையில் தண்ணீரில் மேற்புறத்திலும் நடுப்புறத்திலும் ஆழம் வரையிலும் சென்று நீந்தி வருவதற்கான உடலமைப்பும் என்று இரண்டு நிலைகளிலும் இருக்கக்கூடியதாய் மிகச் சிறப்பான ஒரு உடல்வாகை கொடுத்திருக்கிறான். இந்த ஆமைகளினுடைய பலம் முதுகுத்தண்டில், அதனுடைய முதுகு ஓட்டிலே இருப்பதை காண்பிக்கத்தான் திருப்பார்கடலை கடைந்ததாக சொல்லப்படும் புராண நிகழ்ச்சியிலே அந்த மந்தர மலை கடலிலே மூழ்கிப்பட்டு போனபோது, கணம் கொள்ள முடியாமல் மூழ்கிப்பட்டு போனபோது திருமால் அதை தூக்கி நிறுத்த வேண்டி சிவபெருமானின் ஆலோசனையின்படி கூர்மமாக ஆமையாக தோன்றி மூழ்க கிடந்த அந்த மந்தர மலையை முதுகிலே சுமந்து தூக்கி நிறுத்தினான் என்று சொல்லப்படுகிறது.
அந்த விதத்தில் இலக்கியங்களிலும் இதிகாச புராணங்களிலெல்லாம் அதிகம் பேசப்பட்டிருக்கக்கூடிய உயிரினமான ஆமைகள் சமீப காலத்திலே அவைகளினுடைய வகைகளும் வகைக்கு உட்பட்டதாயிருக்கும் தொகையும், அதாவது எத்தனை இருக்கின்றன என்ற எண்ணிக்கையும் இரண்டுமே அடிபட்டு போய் பலதரப்பட்ட ஆமை வகைகள் காணாமலேயே மறைந்து போகும் அளவிற்கு இங்கே ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இயற்கை தன்னுடைய சார்போடு கூடித்தான் நம்மை வளர்க்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் நிலவக்கூடிய வெப்பநிலைக்கு தகுதியாக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் தங்களை தாங்களே வகைப்படுத்திக் கொள்கின்றன. அவைகளினுடைய பழக்க வழக்கம், உணவு வழக்கம் இவையெல்லாம் வாழக்கூடிய பகுதியிலிருந்தே பெறப்படுகின்றன. இந்த நிலையில் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இதைத்தான் உணவுச் சங்கிலி என்று நாம் அழைப்போம். அது ஒவ்வொரு உயிரும் மற்றொரு உயிரை எந்த நிலையில் சார்ந்திருக்கின்றன என்பதற்கான குறியீடு. அந்த விதத்தில் ஆமைகளை சார்ந்து சில உயிரினங்களும் ஆமைகள் சில உயிரினங்களை சார்ந்துமாய் இருக்கக்கூடிய அமைப்பில்தான் உலகமே இயங்கி வருகிறது. இந்த இயக்கத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமன்பாடு தீர்ந்து போய்விட்டால் அல்லது அதிலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அந்த நிலையே குலைந்து போகும் அளவிற்கு அது மிகப்பெரியதாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஆமைகளினுடைய எண்ணிக்கை அல்லது அவைகளினுடைய வகைகள் குறைந்தோ காணாமலோ போனால் அவற்றை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களும் நேரடியாக பாதிக்கப்படும். ஆமைகள் எதை உண்டு தங்களுக்கான நிலையை பாதுகாத்து வந்தனவோ அவைகள் பல்கி பெருகி போய்விடும். இதனால் இதுவரையில் இங்கே நிலவி வந்த மெலிதான அந்த சமன்பாடு சீர்குலையத் தொடங்கும். இப்படி சீர்குலையும் நிலையில் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதிக காலத்திற்கு நிலவிவிடும் என்று நம்பப்படுகிறது. இப்படியொரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஆமைகளினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே குறைந்து வரக்கூடியதை சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கண்டடைந்து இதற்கொரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பலகாலமாக போராடி வருகிறார்கள். அந்த நிலையில் மக்களிடையே ஆமைகள் குறித்தும் அதை கொண்டிருக்கக்கூடிய பயன் குறித்தும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 23ஆம் தேதி உலக ஆமைகளுக்கான தினமாக அறிவித்து அதையும் அது குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகளோடு கொண்டாடி வருகிறார்கள். அமெரிக்காவில் தோன்றிய இந்த எண்ணம் சிறுக சிறுக உலக அளவிலே இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களை, சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைத்தது. அதற்காக வேண்டி இந்த ஆமைகள் குறித்து விழிப்புணர்ச்சியை சிறுவர்களிடமே ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பள்ளிகளிலே குறிப்பாக ஆமைகள் குறித்து அவற்றினுடைய தன்மை, வகைகள், அவற்றின் குணம், அவைகளாலே நாம் அடையக்கூடிய நன்மை ஆகியவற்றை சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களின் மூலமாக ஒருவேளை தாங்கள் வசிக்கும் பகுதியிலே எங்காவது ஏரியிலோ குளத்திலோ ஆமைகளை பார்த்தால் அவற்றை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பன குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வரத் தொடங்கினார்கள். குழந்தைகளுக்கு ஆமைகள் குறித்து கதைகள் சொல்லுவது, ஓவியப் போட்டி, பேச்சு போட்டி முதலியவற்றை நடத்துவது, இதன் மூலமாக குழந்தைகளிடம் இது குறித்த ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த தொடங்கினார்கள். சிறுக சிறுக இது அதிகரித்து கொண்டே போய் குழந்தைகள் அன்றைய தினம் ஆமைகள் வசிக்கக்கூடிய குளக்கரைக்கோ அல்லது கடற்கரைக்கோ அழைத்து செல்லப்பட்டு அங்கே இந்த ஆமைகளினுடைய நடத்தைகளை, அதனுடைய பழக்க வழக்கங்களை கண்காணிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஆமைகள் குஞ்சு பொரிக்கக்கூடிய காலத்திலே அவை கடலுக்கு வெளியே வந்து கடற்கரையை வந்து அடைந்து கடலின் உப்புத்தன்மையும் ஈரத்தன்மையும் இருக்கக்கூடிய மணற்பரப்பிலே குழிபறித்து அதிலே தாங்கள் முட்டையிடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தன. அவைகளை எடுத்து தகுதியான இடத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதை ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் செய்யத் தொடங்கினார்கள். தமிழகத்திலேயே சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் குறிப்பிட்ட மாதங்களிலே ஆமைகள், கடலாமைகள் கரைக்கு வந்து அங்கே முட்டையிடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கின்றன. இதை கண்டறிந்த இந்த பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் ஆமைகள் நடமாடக்கூடிய அந்த இரவு வேளையிலே, நடுநிசி வேளையில் அதிகம் ஜனநடமாட்டம் இல்லாத போதுதான் ஆமைகள் தைரியமாக வெளியே வந்து கரையை அடைந்து அங்கே தகுதியான ஓரிடத்திலே பாதுகாப்பாக தம் முட்டையிடக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தன. அதை அதன் பிறகு யாராவது தெரியாமல் அழித்துவிடக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாலே இயற்கை விஞ்ஞானிகள் அவர்களுடைய கருத்தை கொண்டு
தன்னார்வலர்கள் இரவு வேளைகளிலே சிறிய சிறிய கூட்டங்களாக போய் அந்த முட்டைகளை அங்கிருந்து பாதுகாப்பாக சேகரித்து கொண்டு வந்து பாதுகாப்பான ஓர் இடத்திலே வைத்து சரியான காலத்தில் அந்த முட்டைகளிலிருந்து ஆமை குஞ்சுகள் வெளியேறிய பிறகு அவற்றை பாதுகாத்து சில நாள் அவற்றிற்கு தேவையான உணவுகளையும் கொடுத்து வளர்த்து தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடைந்த பிறகு அவற்றை கொண்டு போய் கடலிலே விடக்கூடிய பணியை செய்து வரத் தொடங்கினார்கள். மக்களிடம், குறிப்பாக சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் இது மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆர்வத்தை தூண்டியது. அதற்காக வேண்டி இரவு வேளைகளிலே கடற்கரை பகுதிகளில் தன்னார்வலர்களை கொண்டு தனித்துவமான இந்த குழுக்கள் அமைத்து ஆமைகளை பாதுகாக்க தொடங்கினார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடற்கரை ஓரங்களிலே அதிகமாக வெளிச்சம் இருந்தால் இந்த ஆமைகள் தங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக அறியாமல் அந்த இடத்திலே பயம் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பதால் கடற்கரை ஓரங்களிலே அதிக ஒளி வீசக்கூடிய விளக்குகள் பொருத்தக்கூடாது என்று கூட இது குறித்து சர்ச்சைகள் எல்லாம் எழுந்தன. அந்த விதத்தில் ஆமைகளினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அவற்றை தத்தெடுத்து வளர்ப்பது அல்லது அதற்காக வேண்டி தனியே பூங்காக்கள் அமைத்து அங்கே ஆமைகளை அவற்றினுடைய தன்மையை இயற்கை சூழல் மாறாது பாதுகாத்தல் என்பன போன்ற நடவடிக்கைகளிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் இயங்கி வருகிறார்கள். உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய உயிரியல் பூங்காக்களில் ஆமைகளுக்கென்று தனியே ஒரு பகுதியை ஏற்படுத்தி அங்கே அவற்றை வகைப்படுத்தி அது குறித்த விளக்கங்களோடும் அவற்றின் குணங்களை தெரியப்படுத்தும் விளக்கங்களோடும் பதாகைகள் அமைத்து அதன் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். வெளிநாடுகளிலே ஆமை ஒன்றை தத்தெடுத்து தங்கள் செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய பழக்கம் சமீப காலங்களிலே அதிகரித்து வந்தது. அவர்கள் அலுவலகத்திற்கோ பள்ளி கல்லூரிக்கு செல்லும் போது கூட செல்லப்பிராணி போலே இந்த ஆமையை அதற்கான ஒரு பெட்டியில் இட்டு அது உண்ணக்கூடிய உணவு வகைகளையும் உள்ளேயே வைத்து எடுத்துக்கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதன் மூலமாக தங்களுடைய அந்த செல்லப்பிராணியாக அதை பாதுகாப்பதின் மூலமாக ஆமையினுடைய எண்ணிக்கைகளை வகைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. ஆனால் இது குறித்து சட்டங்களும் விதிகளும் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு விதமாக வழங்கப்படுகிறது. ஆமையினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவைகளும் உணவு சங்கிலியிலே ஒரு இடம் பிடித்திருக்கின்றன என்பதை கணக்கில் கொண்டு அவைகளுக்கு தேவையான இயற்கை சூழலை மாசுபடாது காத்து கொடுத்து அவற்றின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டி முனைந்த தன்னார்வலர்கள் மே மாதம் 23ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவையும் கடந்து உலக அளவிலே ஆமைகளுக்கான தினமாக கொண்டாடி வரக்கூடிய செய்தியை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். ஆமைகளின் முக்கியத்துவத்தையும் அவை இந்த சமுதாயத்திற்கு ஆற்றக்கூடிய பங்கையும் செய்யக்கூடிய நன்மைகள் குறித்தும் அவற்றை நம்பி இருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்கள் அது இல்லாமல் போய்விட்டால் பாதிப்படையும் என்ற கருத்தையும் முன்வைத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் அவரவர்களுக்கு உரிய முறையிலே ஆமைகளினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பாதுகாக்கும் விதமாக இந்த தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். உலக ஆமைகள் தினம் குறித்து அதனுடைய வரலாற்று பின்புலம் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.